உங்கள் தோல்வியிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய தோல்வி எல்லாம் ஜெயமாக மாறும். தோல்வி என்பது முடிவல்ல, கடவுள் செயல்பட தொடங்கும் இடம். அதுதான் நீதிமொழிகள் 24:16 சொல்லுகிறது, நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் அவர்கள் மீண்டும் எழுந்துப்பார்கள். தாவீது நிராகரிக்கப்பட்டவர் தான். தாவீதை ஆண்டவர் ராஜாவாக மாற்றவில்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பேதுரு விழுந்து போனவர் தான். ஆனால் வல்லமையாய் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தவில்லையா? யோசேப்பை துரோகத்தில் இருந்தும் சிறையில் இருந்தும் ஆண்டவர் உயர்த்தி அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நிறுத்தவில்லையா? ஐயோ, என் வாழ்க்கையில் ஏன் இந்த பின்னடைவு என்று கலக்குகிறீர்களா? சொர்ந்து போகாதே என் அன்பு தேவனுடைய பிள்ளைய. சில நேரங்களில் பின்னடைவும் நல்லதற்குத்தான். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்கும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நம்புங்கள். ஆதியாகமம் 50:20 யோசேப்பு அவருடைய சகோதரர்களுக்கு சொன்னார், நீங்கள் எனக்கு தீமையை நினைத்தீர்கள், ஆனால் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ளிருந்து உயிரோடு எழுந்து வந்தது உண்மையானால் உங்களுடைய தோல்வி ஜெயமாக மாறுவது உண்மை. தேவனை நம்புங்கள். இந்த தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தோல்விகளை எல்லாம் ஆண்டவர் ஜெயமாக மாற்றி தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் தோல்விகளை எல்லாம் ஜெயமாக மாற்றும். கர்த்தருடைய மனதுருக்கு இவர்கள் மேல இறங்கி வருவதால் இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் இவர்களை நிரப்பும். இவர்கள் கண்ணீரை துடையும். இவர்களுடைய வியாகுலத்தை மாற்றி போடும். புதிய பலனை இவர்களுக்கு தந்து ஆசீர்வதித்து இவர்களை எழுப்பும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.